அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கராஜோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கான ரிப்போர்ட் டாக்டர் எடுத்துட்டு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப தங்கராஜ் நான் தான் பெரிய ஜீனியஸ்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னுடைய அம்மாவுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்ற மாதிரி அவராவே ஒரு தாட் வச்சுட்டு இருக்காங்க. அதை டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க நல்ல ஆரோக்கியமாவே இருக்காங்க. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் மட்டும் லைட்டா அதிகமா இருக்கு. அதுக்காக நட்ஸ் ஐட்டம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அவங்க கண்ட்ரோல் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா பாத்தியம்மா, அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்ப பெருமிதத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா இப்ப நம்மளுடைய ரேவதியோட ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. ரேவதியோட ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்துட்டே இருக்காங்களோ இல்லையோ, உடனே தங்கராஜ் அவளுக்கு தான் ஏறு மாற எப்படி எல்லாமே இருக்குமோ தெரியல, பிளட் டெஸ்ட்ல கண்டிப்பா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லையே, இவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க, அவங்களுக்கு விட்டமின் சி தான் கம்மியா இருக்கு, அதுக்காக விட்டமின் டேப்லெட் கொடுத்தாவே அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கராஜுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. டாக்டர் நிஜமா தான் சொல்றீங்களா? ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல இல்ல, ரேவதி எல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் இவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் என் உடம்ப அவ்வளவு கட்டுமஸ்தா வச்சிருக்கேன், அப்படின்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நானும் நல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் இப்படி இருக்கு, உங்க லிவர் எல்லாம் எந்த அளவுக்கு வீங்கி போயிருக்கு, என்ன குடிப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா, அதெல்லாம் கொடம் கொடமா குடிப்பான், 12 மணிக்கு மேல சோத்து சட்டியில இருப்பான் அவன், அப்படி குடிப்பான்னு சொல்றாங்க. என்ன சார் இப்படி இருக்கு, கண்டிப்பா இதே மாதிரி போனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. என்ன சார் இப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் டாக்டர் கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கு அப்படிதான் இருக்கு நல்லா சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, காலையில ஒரு முறை வாக்கிங், நைட்ல ஒரு முறை வாக்கிங், இந்த மாதிரி எல்லாம் போகணும், சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்க ட்ரிங்கர் தொடவே கூடாது, தொட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக், அவ்வளவுதான், நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி தங்கராஜ் நல்லா பயன்படுத்தி விட்டுறாங்க. இதை கேட்டு தங்கராஜுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம தங்கராஜ் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப அடுத்ததா நம்ம மலரோட வீட்டுல காட்டுறாங்க. மலர் சப்பாத்திக்கு மாவு எல்லாமே பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பாக்கியராஜ் வராங்க. பாக்கியராஜ் என்ன மலரு, உன்னுடைய அம்மா போன் பண்ணியிருந்தாங்க, கார்த்திக் பொண்ணு பாக்குறாங்களாமே, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, ஆமா வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, நானும் அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னேன், அத்தை உன் மாமா கிட்ட கேட்டுட்டு எது ஒண்ணும் சொல்றேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சரி இரு, நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் நேரா ராகவன் கிட்ட போறாங்க. அப்பா, மலரோட தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்களாம், அதுக்கு நாளைக்கு எங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு ராகவன் ஏமா இங்க தானே இருக்கோம், வீடு தேடி உன் தம்பியோ இல்ல உன் அம்மாவோ கூப்பிடக்கூடாதான்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மாவுக்கும் உடம்பு முடியல, என் தம்பி வந்தா நீங்க யாருக்குமே அது பிடிக்காது, அதனாலதான் வரல, வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. பொண்ணு பார்க்க தானே போறான், அதுக்கு 2 பேரும் போய் ஆகணுமா, நீ மட்டும் போயிட்டு வா, அவன் வேணாம், அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ராகவன் சொல்லிடுறாங்க. இதுக்கு லக்ஷ்மியும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம லக்ஷ்மியும் அமைதியாவே இருக்காங்க. பக்கிராஜ் சொல்றாங்க. அப்பா அது சொல்லிட்டு, என்னடா பக்கிராஜ், நான் தான் சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு சொன்னது. உடனே நம்ம மலரால எதுவும் பேச முடியாது, மலர் ரூமுக்கு போயிட்டு அமைதியா உட்காந்துக்கிறாங்க. உடனே மதி என்னங்க இது, இதுக்கெல்லாம் கூட பெர்மிஷன் கேட்கணுமா, எனக்கு இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடு மதி, எல்லாம் இங்க அப்படிதான் சொல்லிட்டு மலர் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. உடனே மலர் துணி எடுக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அப்ப ஸ்ருதி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மதி கேக்குறாங்க, என்னாச்சு ஸ்ருதி, எதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. எனக்கு கார்த்திகேயன் மாமானா ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்பவே ஜென்யூன், ரொம்ப நல்லவர் தெரியுமா, என்னன்னு தெரியல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கூட சொன்னது கிடையாது, ஆனாலும் இந்த குடும்பத்துல இருந்துட்டு அப்படி ஆசைப்படவும் கூடாது, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு மதி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட மதி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம தங்கராஜோட வீட்டுக்கு நம்மளுடைய சுரேஷ் வந்திருக்காங்க. தங்கராஜ் பாத்தீங்கன்னா வாக்கிங் போறதுக்காக வெயிட் மிஷின் செக் பண்றது, சுகர் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத பார்த்ததும் ரேவதி, ஏங்க எதுக்காகங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சாப்பாடு விஷயத்துல நாங்க உனக்கு கண்ட்ரோலா உங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நான் கொடுக்குறேன், அதே மாதிரி வாக்கிங் போறது, இந்த மாதிரி உங்களுடைய மருந்து, அதே மாதிரி உடம்பை மெயின்டைன் பண்றதை நீங்க பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாமா இவ்வளவு பயப்படுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தங்கராஜ், ரேவதி உனக்கு எதுவும் தெரியாது, என்னுடைய உடம்புல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது, அதனால நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ரேவதி போனதும்
பின்னாடியே சுரேஷ் போயிட்டு, அக்கா உங்களுக்கு மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க நல்லா தானக்கா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு போய் என்னடா பிரச்சனை, ஒரு மாசத்துக்கு உன் மாமா பாரு அவரை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாரு தவிர என் விஷயத்த பத்தி தலையிட மாட்டாரு. நீ கவலைப்படாதடா சுரேஷ்ன்றாங்க. அக்கா மாமாவுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் எதுவும் இல்லையே, அதுக்கு எதுக்காகக்கா மாமா இப்படி பயந்து போய் கிடக்காருன்றாங்க. இருடா அப்படி இருக்கிறதும் சரிதான், அப்பவாவது உன் மாமா குடிக்காம இருப்பாரே, குடிச்சே உடம்பு கெடுத்துக்காம இருப்பாருல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டு சுரேஷ், அக்கா நானெல்லாம் மாமா அளவுக்கெல்லாம் குடிக்க மாட்டேன், எப்பாவது தான் குடிப்பேன், அது கூட நீ குடிக்க கூடாதுடான்னு சொல்லிட்டு ரேவதி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிக்கா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுரேஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததான் நம்ம மலர் ரூமுக்கு வராங்க. அங்க வந்ததும் ராகவி வந்து அப்பா அம்மாவோட முகத்தை பார்த்தா அம்மா ஏதோ சண்டை போறதுக்கு தயாரா இருக்க மாதிரியும் ரெடியா இருக்க மாதிரியும் இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கே பயங்கரமா பயமா இருக்குப்பா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் வந்து என்ன என்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன் மலர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க யாருங்க, உங்ககிட்ட நான் எதுக்கு அங்கங்க சண்டை போடணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிஜமாவே உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது ஓடிடலாம், அந்த அளவுக்கு எனக்கு கோவமா வருது. ஏங்க என்னுடைய தம்பிக்கு கூட 2 பேரும் போகணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லையா, ஒரு வார்த்தை எதிர்த்து தெரிஞ்சு ஏதாவது பேசுறீங்களா, நீங்களும் தலை ஆட்டிட்டு வரீங்க, என்னங்க இது, என் அம்மா கிட்ட நான் என்னங்க பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு மலர் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து, இங்க பாரு மலரு, நீ மட்டும் தனியா போறதுன்னு யார் சொன்னது, நான் ஆஃபீஸ்க்கு போறேன்ல, அங்க இருந்து பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போகலான்றாங்க. எப்படி என் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேனே, அப்ப பாக்குறதுக்கு போலன்னு சொல்லிட்டு அப்புறம் அமைதியாயிட்டீங்களே அப்படின்றாங்க. இல்ல இல்ல மலரு, கண்டிப்பா நான் வந்து உன் கூட வருவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கார்த்திகேயனுக்கு பொண்ணு பார்க்க போகலாம், நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லி மலரை ஒரு வழியா சமாதானம் படுத்திடுறாங்க. இப்ப மலர் அடுத்த நாள் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரொம்பவே அழகா ரெடியா இருக்காங்க. உடனே இங்க பாருங்க, இப்போ பார்க்க நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப பாரு இங்க சிம்பிளாவே நீங்க ரெடி ஆகுறீங்கன்னு சொல்லி மதி கேக்குறாங்க. என்ன பண்றது, எப்பவுமே அறக்க பறக்க தான் ரெடி ஆகுவேன், இப்ப நீயும் ஸ்ருதியும் இருக்கீங்கல்ல, அதனால வேலை கொஞ்சம் மிச்சமாச்சா, அதனால அழகா ரெடியா இருக்கு, நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. ஆமா நீங்க மட்டுமா போறீங்க, இப்போ உடனே மலர் சுத்தி முத்தி பார்த்து மதிக்கிட்ட, இல்ல அவரும் வராரு, அவரு வந்து பர்மிஷன் போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, நம்பி போறேன், என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மலர் வந்து இப்ப திடீர்னு நம்ம பாக்கியராஜ் வந்து மலருக்கு கால் பண்ணி, மலரு திடீர்னு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, என்னால வர முடியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னதும் இதை கேட்ட மலருக்கு பயங்கர கோபம் வருது. சரி பாக்கியராஜ் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா மலர் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.